Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Prime பேசிக் என்ட்ரினுடைய ப்ராக்டிக்கல் பார்ட் 2 பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசிக் என்ட்ரினுடைய ப்ராக்டிக்கலே வந்து 5 என்ட்ரிஸ் மட்டும் சொல்லியிருந்தேன். மீதி 5 என்ட்ரிஸ் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய 6th என்ட்ரி என்ன அப்படின்னாக்கா பேங்க் லோன் ரிசீவ்டு 50,000. இது வந்து லெஜர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எப்படி செக் பண்ணுறது நான் சொல்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டரில் போயிட்டு லெஜரில் பேங்க் லோன் ரிசீவ்டு அது பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் வரணும். ஓகேங்களா, கண்ட்ரோல் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெபாசிட் இன்டூ கரூர் வைஸ்யா பேங்க் 25,000. ஓகேங்களா, இப்போ வந்து கேவிபி பேங்க் இது வந்து அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டில் வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். இது வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்வாங்க. டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து எதில் வரணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரணும், அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி பெய்டு ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன். ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பெய்டு பில்டிங் அட்வான்ஸ் வந்து எதில் வரணும்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் வரணும். ஓகேங்களா, நாங்கள் வந்து இப்போ வந்து லெஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வவுச்சர் என்ட்ரி போகலாங்க. வவுச்சர்ஸில் போயிட்டு என்ட்ரி என்ன பேங்க் லோன் ரிசீவ் 50,000. இது வந்து கேஷாக தான் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெசிப்டில் போடணும். கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க சிங்கிள் என்ட்ரி மோடில் இருக்கான்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் லோன் வந்து 50,000 வந்து கிரெடிட். ஓகேங்களா, இங்கே வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் லோன் ரிசீவ்டு அது வந்து கிரெடிட், அது வந்து 50,000. நரேஷனில் வந்து என்ன சொல்லணும்னா பீயிங் பேங்க் லோன் ரிசீவ்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து டெபாசிட் இன்டூ கரூர் வைஸ்யா பேங்க் 25,000. கேஷ் பேங்க் எப்பயுமே வந்ததுன்னா அது வந்து கான்ட்ரா என்ட்ரியில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து கேவிபி வந்து டெபிட்டு, கேவிபி பேங்க் வந்து டெபிட்டு, அப்புறம் கேஷ் வந்து கிரெடிட்டு 25,000. நரேஷனில் வந்து நரேஷனில் என்ன எழுதுனா பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க், பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் 5,000. இது வந்து பேமெண்ட்டில் போடணும். இதில் வந்து கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகேங்களா, 5,000. நரேஷனில் பீயிங் கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெய்ட் ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட்டில் தான் வரணும். கேஷ் வந்து கிரெடிட்டு, ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன் டெபிட் 10,000. நரேஷனில் பீயிங் கேஷ் பெய்ட் ஃபார் ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பெய்டு பில்டிங் அட்வான்சஸ் 50,000. அது வந்து கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டு, பில்டிங் அட்வான்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, பில்டிங் அட்வான்சஸ் அக்கௌண்ட் டெபிட் 50,000. பீயிங் கேஷ் பெய்டு ஃபார் பில்டிங் அட்வான்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து 10 என்ட்ரி நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிடுங்க. அதில் வந்து அக்கௌண்ட் புக்ஸில் லெட்ஜர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன சங்கீதா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ வந்து சங்கீதா அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்தலாம். பாருங்கள், சங்கீதா அக்கௌண்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்கோம், சங்கீதா அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் வரணும். கிரெடிட்டில் வந்துருச்சிங்களா சங்கீதா அக்கௌண்ட்டு. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் வந்து சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், அது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் பாருங்க 30,000. சேல்ஸ் அக்கௌண்ட்ல கேஷ் பாருங்க 30,000, அது வந்து கிரெடிட்ல வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து அனு அக்கௌண்ட் பாருங்க, அனு அக்கௌண்ட் 60,000 அனு அக்கௌண்ட். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அனு அக்கௌண்ட் செக் பண்ணிடலாம். அனு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க 60,000 டெபிட்ல வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் கேஷ். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்தலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் பாருங்க 10,000. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000 டெபிட்டுங்களா, டெபிட்ல இருக்கு பாருங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000 டெபிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சரிதா. சரிதா அக்கௌண்ட் பார்த்தலாம். சரிதா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க 50,000 கிரெடிட் வந்துருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து பேங்க் லோன் ரிசீவ்டு. பேங்க் லோன் ரிசீவ்டு அது பாருங்க 50,000 கிரெடிட்ல வந்துருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து கேவிபி பேங்க் பார்த்தலாம். கேவிபி அது பாருங்க 25,000 டெபிட்ல வந்துருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 5,000. இதே போல் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணுறது, என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு பேசிக் என்ட்ரிஸ் ப்ராக்டிக்கல் சொல்லியிருக்கேன். இது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.